ஐகேசியா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டேட், அதாவது நம்ம எக்ஸாம் டேட்டு எப்போ வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் குழம்பிட்டு இருக்காங்க, நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமா அப்படி சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தெரிஞ்சு, ஸோ நம்ம எஸ்எஸ்ஜிடி போர்டில் விசாரித்ததை பார்த்தா, மே ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் 100% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரியும் சரி, கேரளா சரி, இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ பெங்காலில் மட்டும் எலெக்ஷன் நடக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே வந்துட்டு ப்ராப்ளம் வரும். ஓகே. போன தடவையுமே அந்த மாதிரி தான் ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, 100% உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்கலாம்ல, கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இது சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மே ஃபஸ்ட்டு வீக், அதாவது ஃபஸ்ட்டு வீக்கு இல்லைன்னா செகண்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறணும் அப்படின்னா, டிமோட் போட்டு படிக்காமல் இருந்துடாதீங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் பிசிக்கலையும் டேட்டு தள்ளி தள்ளி போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணிக்கலாம், இது இந்த டேட்டு கன்ஃபார்ம் வராது, அந்த டேட்டு கன்ஃபார்ம் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பிசிக்கலில் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு டீமவுட் ஆகாம, ஓகே. ஸோ இன்னும் நல்லதா போச்சுடா அப்படி சொல்லிட்டு, மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க எங்கேருந்து படிச்சீங்களோ, மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணி எல்லாத்தையும் உட்காந்து மறுபடியும் அத ரிவல்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஓகே. வேலை வேணும், மாசம் சம்பளம் வேணும். ஓகே. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இதில வேலைக்கு போறதுக்கு ஈஸியா அப்படின்னா, நீங்க உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா கண்டிப்பா வேலைக்கு போயிரலாம். அடுத்த பேட்சுக்கு, அதாவது இத்தன வேக்கன்சி 1,00,000 இருக்கு, 2,00,000 இருக்குன்னு நெறைய, அதாவது ஃபுல் பண்ணணும் அப்படி சொல்ல வீடியோலாம் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் ஆனா அத நம்பாதீங்க. ஓகே. ஸோ அது அடுத்த வருஷம். இந்த வருஷத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த அச்சீவ்மெண்ட் இந்த வருஷமே நம்ம பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ அடுத்த வருஷத்த எதுக்கு நம்ம யோசிக்கணும்? ஓகே. ஸோ அடுத்து யோசிக்காதீங்க. இப்ப எது கரண்ட்ல இருக்கோ, ஸோ அத யோசிச்சு நம்ம சாதிச்சு உள்ளக்க போணும் அப்படின்னு நெனச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா வேலைக்கு போயிரலாம். ஸோ அதனால சொல்றேன், இந்த வருஷமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் அக்னி பத்திரம் வருது. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அதனால எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ, இந்த தடவ நீங்க பாஸ் ஆயி எஸ்ஹெச்டி ஈஸியா உள்ளக்க நீங்க நெனச்ச டிபார்ட்மெண்ட் போகணும்னு நெனச்சுட்டு உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா, 100% நீங்க போயிரலாம். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடலாம். ஓகே பாய். ஜெய் ஹிந்த்.